ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தாம் ஏற்கப் போவதில்லை என சீனா, ரஷ்யா அறிவித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடி மீண்டும் புஸ்வானமாக இருக்கின்றது. எனவே பொருளாதார போரை தவிர்த்து ஒரு இராணுவ ரீதியிலான நெருக்கடியை அல்லது தாக்குதலை மீண்டும் ஆரம்பிக்கலாம் என ட்ரம்ப் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க இராணுவ தளபதி செருப்பால் அடித்ததைப் போல அமெரிக்க அதிபருக்கு ஒரு பதிலை கூறியிருக்கின்றார். ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரமடைந்திருக்கின்றது. பிரிட்டனில் காவல்துறை அதிகாரிகள் மீது மிக கடுமையான ஒரு வாகன விபத்து, பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரமான சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான இன்று உலகில் வெளியான சம்பவங்களையும் செய்திகளையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தொடர்ச்சியான பயணத்தின் காரணமாக குரலில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அல்லது குரலில் சற்று தொய்வு இருப்பதால் அது சார்ந்து ஏற்படக்கூடிய குரல் பதிவில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை நீங்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய காணொளிக்கு செல்லலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு பொருளாதார போரை அறிவித்திருந்தார் நேற்று முன்தினம். எல்லா போரும் முடிந்து விட்டது. கடற்படை போர், விமானப் போர், தரைவழி போர், உள்ளே சென்று தாக்கும் போர், ஆட்சியை கவிழ்க்கும் போர் எல்லாம் முடிந்து தற்போது ஈரான் மீது பொருளாதார போர். இதுவரை இல்லாத பொருளாதார போரையா நாங்கள் பார்க்கின்றோம், இதுவரை இல்லாத பொருளாதார தடையவா நாங்கள் பார்க்கின்றோம் என அப்பாஸ் அரக்ஷி உடனடியாகவே பதில் கூறியிருந்தார். உண்மையும் அதுதான். 35 ஆண்டுகள் மிக கடுமையான பொருளாதார தடைகளுக்குள்ளான ஒரு நாடு. இந்த சூழ்நிலையில் சீனாவின் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக தொடர்பாளர் ஈரானிடமிருந்து மிகப்பெரிய அளவில் எண்ணெயை கொள்வனவு செய்யும் நாடு சீனா. எனவே சீனா ஈரானுடன் தொடர்பில் இருக்கும் வரை ஈரான் மீது அமெரிக்கா விதிக்கும் பொருளாதார தடைகள் பெரிய அளவில் அவர்களுக்கு பயனளிப்பதில்லை. ஏனெனில் ஈரானின் எண்ணெயும் சரி, எண்ணெய் பொருட்களையும் அவர்கள் சீனாவுக்கு அனுப்பி சீனாவில் இருந்து கூட சீனாவின் சந்தை மிகப்பெரியது, உலகெங்கும் அனுப்பி விடுவார்கள். எனவே சீனா உடனடியாகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய பொருளாதார தடைகளை நாங்கள் கருத்தில் எடுக்கவில்லை என்று கூறிய பின்னணியில் மீண்டும் ஒரு போர் நடவடிக்கை மூலம் ஈரானை பணிய வைக்கலாமா என்று கேட்டதற்கு அமெரிக்க இராணுவத்தின் உடைய தளபதி தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார், ஈரானை போரிட்டு வெல்ல முடியாது. இனியொரு போருக்கு அமெரிக்க இராணுவம் ஈரானுடன் சென்றால் மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல தளங்களை ஈரான் காலி செய்து விட்டார்கள். அடித்த அடியில் பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற இடங்களில் இருந்த கப்பல்கள் எல்லாம் தற்போது டிகா கார்சியோவில் கொண்டு சென்று நிறுத்தும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஈரானங்களை துடைத்தெறிந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்க இராணுவம் வரலாறு காணாத ஒரு நெருக்கடியை சந்திக்கும் என்று ஈரான் மீதான முழு அளவு போருக்கு ஈரானை போரிட்டு இராணுவ ரீதியில் வெற்றி பெற முடியாது என்பதை அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ட்ரம்புக்கு எடுத்து கூறியிருப்பது பொருளாதார போரிலும் தோல்வி, இராணுவ போரிலும் தோல்வி என ட்ரம்பை திரிசங்கு நிலைக்குள்ளாக இருக்கின்றது. பைத்தியக்காரன் போல ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் இனி நாளை என்ன புலம்ப போகின்றாரோ இராணுவ தளபதி சீனாவினுடைய கருத்துக்களின் பின்னர் என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஈரான் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுமாக இருந்தால் கர்முஸ் நீரிணை, செங்கடல் வழியாக செல்லக்கூடிய பாப் அல் மந்தப் நீரிணை அனைத்தையும் முற்றாக முடக்கப் போவதாக ஈரான் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்போது கார்முஸ் நீரிணை, பாப் அல் மண்ட் செங்கடலில் போக்குவரத்துக்கான சிக்கல்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் தங்களிடம் அனுமதி பெற்று செல்லக்கூடிய நாடுகளுக்கு ஈரான் அனுமதி அளிக்கின்றார்கள். செங்கடலில் கூட சவுதி அரேபியாவின் கப்பலை தவிர ஏனைய நாடுகள் செல்வதற்கே கவுதிகள் வழிவிடுகின்றார்கள். அந்த கப்பல் மீது எந்த தாக்குதலை நடத்தவில்லை. சவுதி அரேபியாவை மட்டும்தான் குறிவைத்து தாக்குற சவுதி அரேபியா இஸ்ரேல் ஏற்கனவே அங்கு செல்வதில்லை. இந்த நிலையில் தான் இனி முழுமையாக கார்முஸையும் பாப்பல் மண்டப் சந்தையையும் முடக்கி விடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த எண்ணெய் போக்குவரத்து, எண்ணெய் விநியோகத்தை பாதித்தால் கச்சா எண்ணெயின் மிகில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துவிடும். ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகள் ஈரானை பாதிக்கின்றதோ இல்லையோ ஒட்டுமொத்த உலகத்தையும், இதை பேசிக் கொண்டிருக்கும் நானும் சரி, பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் சரி, உலகில் எந்த நாட்டில் எந்த மூலையில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனையும் பாதிக்கும் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான விடயம். ஈரான் குறிப்பிட்டதை போல 2 பகுதிகளையும் முடக்கி விடுவார்களாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஈரானை தடுப்பதற்கு அப்பால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கப் போகின்றது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம். அடுத்து ஈராக்குக்கு ஈரானுடைய சபாநாயகர் கலிபாய் விஜயம் செய்கின்றார். அங்கு மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது.
அதில் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய கைக்கூலிகளும் ஈரானையும் ஈராக்கையும் பிரிப்பதற்கு எவ்வளவு கடினமாக முயன்றாலும் அது ஒருபோதும் நடக்காது. ஈரான் மக்களும் சரி ஈராக் மக்களும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈரானும் ஈராக்கும் சகோதரர்கள். இரண்டு நாடுகளுமே ஆக்கிரமிப்பாளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஆக்கிரமிப்பாளர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டியடிப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போம் என்று ஒரு அழுத்தமான கருத்தை ஈரான் சபாநாயகர் அங்கே முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஈராக்கினுடைய கோரிக்கையை ஏற்று கர்முஸ் ஜலச்சந்தி வழியாக அவர்களுடைய கப்பல்கள் தடையின்றி பயணம் செய்வதற்கு ஈரான் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஈராக் அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களின் பக்கத்தில் நின்றுவிடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஈராக்கின் கப்பல்களை அனுமதி அளித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் நேரடியாக விழுந்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று. அதே போலதான் இந்த சண்டைக்காரனாக இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய பக்கத்தில் நிற்போம் என்பதைப் போல ஈராக்கை அடுத்து பல நாடுகள் ஈரானை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார்கள். உங்களுடன் சிக்கல் நாங்கள் ஏற்படுத்தவில்லை, அமெரிக்க பொருள் இணைந்து கொள்ளப் போவதில்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை, தயவு செய்து எங்கள் கப்பலை விடுவதற்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் உங்களிடம் எந்த வம்பு தும்புக்கும் வரவில்லை என்பதைப் போல ஈராக்கை அடுத்தடுத்து பல நாடுகள் கோரிக்கை விடுப்பதால் கர்முஸில் அமெரிக்காவுக்கு ஒரு செருப்படி கிடைக்கப் போகின்றது. இறுதியில் பார்த்தால் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், அமெரிக்க ஆஸ்திரேலிய கப்பல்களை தவிர அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு ஈரான் வழிவிட்டு விடுவார்கள் போல இருக்கின்றது. ஏனெனில் அனைத்து நாடுகளும் தற்போது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். முதல் கட்டமாக ஈராக் கப்பல்களுக்கு முழுமையான அனுமதி, ஏற்கனவே சீன ரஷ்ய கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கின்றார்கள். இந்திய கப்பல்களும் அவ்வப்போது அனுமதி பெற்ற கப்பல்கள் செல்கின்றன. தற்போது ஈராக் கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஈரானின் அரசு தொலைக்காட்சி முதல் முறையாக நிலத்தடி ஆயுத உற்பத்தி கிடங்குகளையும் பங்கர்ஸ் நிலத்தடியில் வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஏவுகணை களஞ்சியங்களையும் காண்பித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக அங்கு சென்று பார்வையிடக்கூடிய காட்சிகள் ஈரான் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். எல்லாம் தயாராகத்தான் இருக்கின்றது. போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஈரான் சபாநாயகர் கூறியதைப் போல அரசு தொலைக்காட்சிகள் நேற்று அவர்களுடைய இராணுவ திறன்களை மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து பிரிட்டனுடைய டெலிகிராஃப் பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரத்தில் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. மின்சாரம் முற்றாக நின்றுவிட்டது. மின்சார சபை ஊழியர்கள், மின்சார சபை பணியாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அதை சரி செய்வதற்கு முயன்றும் சில மணி நேரம் மின்சார கட்டமைப்புகளை சரி செய்ய முடியவில்லை. பின்னர் அவர்கள் அதை முழுமையாக பகுப்பாய்வு செய்து பார்த்ததில் மிகப்பெரிய அளவில் இணையவழி தாக்குதல் நடைபெற்று மின்சார தடங்கள், அதுக்கு தேவையான கணனி இணைப்புகள், செல்லக்கூடிய அனைத்து விடயங்களும் ஹேக்கிங் செய்யப்பட்ட காரணத்தினால்தான் மின்சார தடை ஏற்பட்டது. மின்சார உற்பத்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட வெற்றிகரமான இணைய தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருந்தது. இன்று பிரிட்டனினுடைய புலனாய்வு பிரிவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரிட்டனின் மின்சார உற்பத்தி மையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னணியில் ஈரானின் IRGCயின் சைபர் பிரிவுதான் இருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவ விமானங்கள் டிகாகார்சியோ மற்றும் பிரிட்டனில் அமைந்திருக்கக்கூடிய தளங்களில் இறங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக பிரிட்டன் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே ஸ்டார்மர் காலத்தில் தடை செய்யப்பட்டு மீண்டும் புதிய பிரதமர் வந்த பின்னர் அனுமதி கொடுக்கப்பட்டது. இதற்கு பதில் கொடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கையை ஈரான் செய்திருக்கின்றார்களாம் என்ற கோணத்திலும் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஒரு நேட்டோ நாட்டினுடைய மின்சார உற்பத்தி நிலையத்தை இணையவழி தாக்குதல் மூலம் முடக்கும் அளவுக்கு ஈரானின் IRGCயின் சைபர் பிரிவு இணையவழி தாக்குதல்கள் இருக்கின்றன என்பது நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்பும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் நீர் உட்கட்டமைப்பு மீதான இணையவழி தாக்குதல்களில் ஈரான் ஈடுபட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் பிரிட்டனினுடைய மின்சார கட்டமைப்புகளை முடக்கியதில் முழுமையாக ஈரானினுடைய இணையவழி தாக்குதல்கள் தான் காரணம் என்ற செய்தியை பிரிட்டன் உளவுத்துறை வெளியிட்டிருக்கின்றமை மிகப்பெரிய அளவில் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கனடா மீது 50% வரியை விதித்திருந்தார்கள். சுமார் 20 பில்லியன்
கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பு செய்யப்பட்டது. இதற்கு பதிலடியாக அடுத்த ஒரு வார காலத்திலே, நீண்ட நாட்கள் எல்லாம் கிடையாது, வரும் 1ஆம் திகதி முதல் செப்டம்பர் 1ஆம் திகதியிலிருந்து அமெரிக்க பொருட்களுக்கு இதே அளவு வரியை தாங்கள் விதிக்கப் போவதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்கா 50% வரி விதித்தால் அதே 50% வரியை நாங்களும் விதிக்கின்றோம். அமெரிக்க பொருட்கள் கனடாவுக்குள் இறக்குமதி செய்வதாக இருக்கலாம், ஏற்றுமதி செய்வதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வரி விதிப்பின் செல்லுபடியாகும் என்ற செய்தி வெளியாக இருப்பது அமெரிக்கா கனடா உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்ப் வந்த பின்னர் அனைத்து இடத்திலும் விரிசல் தான். பக்கத்தில் இருக்கும் கனடா முதல் மெக்சிகோ வரை, கிரீன்லாந்திலிருந்து அத்தனை பகுதிகளிலும் இந்த ட்ரம்பினுடைய அடாவடித்தனம் காரணமாக அமெரிக்கர்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றார்கள். ஏனெனில் இப்போது பாருங்கள், ஏற்கனவே ஈரான் போரால் பெட்ரோலிய பொருட்கள் அமெரிக்காவிலும் விலை அதிகரித்து விட்டது. மக்கள் அங்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வெளியிடுகின்றார்கள். தற்பொழுது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் கனடாவிலிருந்து எந்த ஒரு பொருளை அமெரிக்கா இறக்குமதி செய்தாலும் அதுவும் 50% வரியையும் செலுத்தியே அமெரிக்க குடிமக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது வெளியாக இருக்கின்றது. கனடா இதில் தீவிரமாக இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கிலாந்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. இங்கிலாந்தின் கிளேவ்லேன் பகுதியில் 6 சாலையில் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த காரை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் திடீரென பரிசோதனை செய்வதற்காக நிறுத்துகின்றார்கள். ஆனால் சந்தேகத்துக்கிடமான அந்த வோக்ஸ்வேகன் கார் காவல்துறையினரினுடைய சைகையை மீறி வேகமாக சென்றது. அந்த கார் வேகமாக சென்றபோது அந்த காரை துரத்தி கொண்டு போலீஸாரும் செல்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் போலீஸார் அந்த காரை முந்திக் கொண்டு சென்று கார் செல்லும்போது குறுக்காக அந்த காரை தங்களுடைய காரை நிறுத்தி அந்த காரை மறிக்க முற்பட்டார்கள். அந்த கார் மிக வேகமாக வந்து போலீஸாருடைய ரோந்து வாகனத்தையும் மோதி தள்ளியதில் 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட அந்த காரில் பயணம் செய்த 5 பேர் வரை 7 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டவர்களும் அந்த சம்பவ இடத்திலே கொல்லப்பட்ட காரில் பயணம் செய்த 5 பேர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டவாறு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்காமல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று, அதிலும் ஒரு சில நிமிட நேரம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டு அவரை மீண்டும் சிறையில் அடைத்து விட்டார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு என்று கூறி தௌரிக் இன்சாப் பிடிஐ கட்சி நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இம்ரான்கானின் உடல்நிலை மோசமடைந்து வருவது குறித்து தொடர்ச்சியாக கவலைகள் வெளியிட்டதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் ஷிபா சர்வதேச மருத்துவமனைக்கு மாற்றி அவரை மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்ட போதும் பாகிஸ்தான் அரசு அவரை அவ்வாறு மருத்துவ வசதிகள் கொடுக்காமல் அரசு மருத்துவமனையில் சில நிமிட நேரங்கள் காண்பித்துவிட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். அதிலும் சிறைக்குள் மிக பெரிய அளவில் இம்ரான்கான் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டையும் இம்ரான்கானுடைய சகோதரி வெளியிட்டிருக்கின்றமையும் மீண்டும் பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் மத்தியும் அவருடைய கட்சியினர் மத்தியிலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இம்ரான்கான் மீது எதற்காக இவ்வளவு வன்மமும் கொடுமையையும் பாகிஸ்தான் அரசு நிறைவேற்றுகின்றார்கள் செய்கின்றார்கள் என்பது தொடர்பில் ஒரு விரிவான காணொலியை அடுத்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதில் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டது முதல் தற்போது வரை இதன் பின்னணி என்ற விடயங்கள் விரிவாக அடுத்து வரும் இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். ஏதாண்ட நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.